Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. தாவேக்காவோட போராட்டத்தை பார்த்து நாம் தமிழ்ச்சி போராட்டம் பண்ணிருக்கு. தாவேக்காவை பார்த்து நாம் தமிழ்ச்சி ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கு அப்படின்னா அதனால வேகம் எடுத்திருக்குன்னு சொல்லலாம். நாங்கள் ஏற்கனவே வேகமாக தான் இருக்கோம். அந்த இடத்துல ஒரு சினிமா நடிகர் எந்த விதமான கொள்கை கோட்பாடும் இல்லாம நேரடியா தன்னுடைய ரசிகனை தொண்டனா மாத்தி அவர் ஒரு அரசியலை செய்வாரு, அது தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா இது ஒட்டுமொத்தமான அரசியலுக்கே அவமானம். நான் வந்தா இப்படி கச்சத்தீவை மீட்பேன், நான் வந்தா இலவசத்தை இப்படி ஒழிப்பேன், என் ஆட்சியில ஊழல் இப்படி ஒழிக்கப்படும், லஞ்சம் இப்படி ஒழிக்கப்படும் அப்படின்னு எதுவுமே அவர் சொல்லலையே. 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். என்னுடைய முகம் 234 மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், சோழவந்தான் விஜய், 234 தொகுதியும் விஜய். என் முகத்துக்கு தான் நீங்க ஓட்டு போடுங்கன்னா முகத்துக்கு ஒரு ஓட்டு இருக்கா? ஒரு அரசியல் கட்சியுடைய கூட்டத்துக்கு மக்கள் எதுக்கு வரணும்? அந்த கட்சி தலைவருடைய பேச்சை கேட்கலாம். ஆனா இந்த மாநாட்டில் 4 மணிக்கு விஜய் அவர்கள் பேசி ரேம்ப் வாக் முடிஞ்ச உடனே எல்லாரும் பாதி கிளம்பிட்டாங்க. காசு கொடுத்தா கூட்டப்படுது. தனிப்பட்ட முறையில் என்கிட்ட என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் தாவைக்கால இருக்காங்க. அவங்க சொன்னது என்னன்னா, இந்த ஓராண்டுல 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்ட செயலரும். ஏன் 1.5 கோடி செலவு? இன்னொன்னு விஜய் வராதுக்காக ஒரு கூட்டம் போடுது. அதுக்கு தான் செலவு பண்ணாங்களா? நற்பணி எல்லாம் அவங்களும் செஞ்சுக்கிட்டு தான். நற்பணி என்ன நற்பணி? பிரெட் கொடுக்கிறது, பன்னு கொடுக்கிறது, பெட்ஷீட் கொடுக்கிறது நற்பணியா? விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி எத்தனை மாணவர்களுக்கு அவர் ஊக்கத்தொகை கொடுத்தாரு? மாவட்ட வாரியாக ஊக்கத்தொகை கொடுத்தா பரவாயில்ல, தொகுதி தொகுதியா கொடுக்குற. அப்ப உன்னுடைய என்ன 234 தொகுதியில உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஒருத்தன் பண்றானா அவன் அரசியலுக்காக தான் பண்றான். அப்ப திமுக செஞ்சதுதான் அவரும் செய்வார் அப்படின்னா அவர் எதற்குன்னு கேட்கிறோம். திமுக இருந்து தாவைக்க எதுல மாறுபடுது? ஏதாவது ஒரு கொள்கையில ஒரு கோட்பாட்டுல திமுகவுக்காவது திராவிடம் என்கிற ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு இருக்கு. நீங்க எல்லாத்தையும் கடன் வாங்குறீங்களே. இவர் 2 கொள்கையை எடுத்துக்கிறாரு. அவர் எங்க கொள்கையை சொன்னார் சொல்லுங்க? ஏதாவது ஒரு கொள்கையை சொன்னாரா? விஜய் ஒரு ஆற்றலாளர், விஜய் கருத்தியலாளர், விஜய் எல்லா கொள்கையும் உள்வாங்கியிருக்காரு, தமிழ் மக்கள் மேல அவருக்கு மிகப்பெரிய பற்று இருக்கு, தமிழ் பற்று இருக்கு அப்படின்னா எதற்காக ஆதவர்ஜுனா, எதற்காக ஜான் ஆரோக்கியசாமி, எதற்காக பிரசாந்த் கிஷோர்? நீங்க அண்ணாதுரையும் கருணாநிதி இப்படி வியூக வகுப்பாளர் வச்சிருந்தாங்களா? ஜெயலலிதா வச்சிருந்தாங்களா? அண்ணன் சீமான் வச்சிருந்தாரா? ஏன் கமலஹாசன் கூட வைக்கலங்க? இவர் வைக்கிறார் அப்படின்னா இவர் காற்று அரசியல் என்பது வேற மாதிரியான அரசியல். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு அண்ணன் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. இப்போ நாம் தமிழர் பயணம் அப்படின்றது விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகு மாறி இருக்கா? மாறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல வேகம் எடுத்திருக்கா? இல்ல எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் ஒரு அரசியல் களம் இருந்தது. விஜய் அவர்களுடைய என்ட்ரிக்கு பிறகு இதெல்லாம் அப்படியே மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறதா பேசுறாங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழ் கட்சி தொடங்கலை. இப்போ நீங்கள் கருணாநிதி இருக்க மாட்டார், ஜெயலலிதா இருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் நாம் தமிழ் தொடங்கப்படலை. தமிழ்நாட்டுடைய இருவரும் ஆளுமைகளாக கடந்த 50 ஆண்டுகள் அடையாளப்பட்ட கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருக்கும்போதே அவர்களை எதிர்த்து தான் நாம் தமிழ் தொடங்கப்படுது. ஒரு சுழியத்திலிருந்து கீழேருந்து வேர்லேருந்து நாம் தமிழ் கட்டி எழுப்பப்பட்டது. கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக பல்வேறு தமிழ் தேசிய தலைவர்கள் பேசிய தத்துவம், கேஆப்பேலேருந்து, அண்ணல் தங்கோலேருந்து, சி பாய்த்னார்லேருந்து, மாப்போசிலேருந்து, தமிழரசிலேருந்து, கலியபெருமாள்லேருந்து, ஐயா மணியரசன் பல தலைவர்கள் பேசிய தமிழ் தேசியத்தை வெகுசனப்படுத்தி 36 லட்சம் மக்களை ஒரு ஓட்டுக்கு பணம் வாங்காத, கோழி பிரியாணி வாங்காத ஒரு பியூர் ஓட்ஸை அண்ணன் சீமானவர் கடந்த 15 ஆண்டுகளில் உருவாகியிருக்காரு. இந்திய அரசியலே இப்படி ஒரு சாதனை நிகழ்ந்ததே கிடையாது. நீங்கள் தேர்தல் அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காலம் தொட்டு முத்துராமலிங்க தேவர் அவர்களே சொல்கிறாங்க, தங்கம் போன்ற உங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுப்போன்னு பாவி பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவோன்னு தேசத்துறையினா. அப்போ அந்த காலத்திலே ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கலாச்சாரம் இருந்திருக்கு. அப்போ இந்த 75 ஆண்டுகள தேர்தல் அரசியலில் ஒரு கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஓட்டை வாங்கியிருக்கிறது பெரிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக வெற்றி தான் சொல்லணும். அப்போ அப்படிப்பட்ட நாம் தமிழ் கட்சி ஒரு சினிமா நடிகரை பார்த்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், ஒரு சினிமா நடிகரை பார்த்து தன்னுடைய வளர்ச்சியும் தன்னுடைய வீழ்ச்சியும் கருதும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இல்ல அரசியல் நிலைப்பாட்டை மாத்துறதுன்னு நான் சொல்ல, வேகம் எடுக்கிறது, இன்னும் முனைப்போட அரசியல் களத்தில் இந்த 15 ஆண்டுகளாகவே முனைப்போட தான் இருக்கு, வேகத்தோட தான் இருக்கு, களத்தில் ஆக்டிவாக தான் நிற்கிது. மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்ச்சியாக நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்கட்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதன்மையான ஒரு ஊடகம், ஒரு இதழியல் ஊடகம், அந்த ஊடகம் பதிவு பண்ணுது எதிர்கட்சிகள் எல்லாமே சைலண்ட் மோடுக்கு போயிடுச்சு. குறிப்பாக அதிமுக பாஜக சைலண்ட் மோடில் இருக்குது. எதிர்கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஆடு மாடுகளுக்கான மாநாடு, ஆடு மாடு மேய்ப்பதற்காக மலையேறி மேய்ப்பது, நாளைக்கு மாடுகளுடைய மாநாடு,
தொடர்ச்சியாக மக்கள் களத்தில் தூய்மை பணியாளருடைய போராட்டமாக இருக்கட்டும், ஆசிரியர் பெருமக்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக களத்தில் ஆக்டிவாக ரொம்ப ஆக்டிவாக நிற்கிறது வந்து நாம் தமிழ் கட்சி தான். இப்போ இவங்க போராடுறாங்க அப்படிங்கிறது தாவேக்காவோட போராட்டத்தை பார்த்து நாம் தமிழ் கட்சி போராட்டம் பண்ணியிருக்கு. தாவேக்காவை பார்த்து நாம் தமிழ் கட்சி ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கு அப்படின்னா அதனால் வேகம் எடுத்திருக்குன்னு சொல்லலாம். நாங்கள் ஏற்கனவே வேகமாக தான் இருக்கோம். அந்த இடத்துல ஒரு சினிமா நடிகர் எந்த விதமான கொள்கை கோட்பாடும் இல்லாமல் நேரடியாக தன்னுடைய ரசிகனை தொண்டனாக மாற்றி அவர் ஒரு அரசியலை செய்வார், அது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா இது ஒட்டுமொத்தமான அரசியலுக்கே அவமானம். நீங்கள் இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்துக்கோங்க, நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது நம்ம சொல்லலை, நடிகர்கள் அரசியலுக்கு வரட்டும், வர்றதுக்கு முன்னாடி அவங்க மக்களுக்காக உழைக்கட்டும். சரி, வந்த பிறகாவது கொள்கை கோட்பாட்டோடு வந்து நான் இதை செய்வேன் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லணும். என் முகத்துக்கு ஓட்டு போடுன்னு சொல்லக்கூடாது. நான் வந்தால் இப்படி கச்சத்தீவை மீட்பேன், நான் வந்தால் இலவசத்தை இப்படி ஒழிப்பேன், நான் வந்தால் அரசு பள்ளிகளை அரசு மருத்துவமனைகளை இப்படி தரம் உயர்த்துவேன், நான் வந்தால் என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி கட்டமைப்பேன், தமிழ்நாட்டோட கடன் வந்து 9 லட்சம் கோடி இருக்குது, இதை நான் என்னுடைய ஆட்சியில் இப்படி அடைப்பேன், என் ஆட்சியில் ஊழல் இப்படி வந்து ஒழிக்கப்படும், லஞ்சம் இப்படி ஒழிக்கப்படும் அப்படின்னு எதுவுமே அவர் சொல்லலையே. என்னுடைய முகம் 234 மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், சோழவந்தான் விஜய், 234 தொகுதியும் விஜய், என் முகத்துக்கு தான் நீங்கள் ஓட்டு போடுங்கன்னா முகத்துக்கு ஒரு ஓட்டு இருக்கா? இங்கே நம்ம கேட்குறோம், ரொம்ப வெளிப்படையாக பேசுவோம், முகத்துக்கு ஒரு ஓட்டு இருக்கா? அண்ணாதுரையின் முகத்துக்கா ஓட்டு விழுந்துச்சு? அண்ணாதுரையின் கொள்கைக்கு ஓட்டு விழுந்துச்சு. கலைஞருடைய முகத்துக்கு ஓட்டு விடலை, கலைஞருடைய அவர் ஏற்றுக்கொண்ட கருத்துக்கு அவர் பேசிய வார்த்தைக்கு ஓட்டு விழுந்துச்சு. எம்ஜிஆருமே கிட்டத்தட்ட 1952லேருந்து 1973 வரைக்கும் திமுகவில் பயணிக்கிறாரு. 20 ஆண்டு கால அரசியல் பயணம். திமுகவில் அவர் எம்எல்ஏவா எம்எல்சியாக இருக்காரு, பொருளாளராக இருக்காரு. அண்ணாவின் கொள்கைகளை திரைப்படங்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு சொல்லி சொல்றாரு. சாதாரண காதல் பாடல்களில் கூட அண்ணாவினுடைய முகத்தை காட்டுவார், ரெட்டலை சின்னத்தை காட்டுவார். அப்படி ஒரு கருத்தியலாக எம்ஜிஆர் பயணப்பட்டு தான் இன்னொன்று அவர் இயல்பாகவே ஒரு பகுத்தறிவாளர், கடவுள் மறுப்பாளர். அப்புறம் வந்து அவர் சாமி கோயில் கட்டினார், அதெல்லாம் தெரியும். ஆனால் கடவுள் மறுப்பாளர். அப்படி ஒரு கருத்தியல் ரீதியாக பயணப்பட்டு தான் அவர் வந்து அதிகாரத்தை பிடிக்க முடிஞ்சுது. அப்போ சினிமாங்கிற ஒரு முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ரசிகனை தொண்டனா மாற்றி கட்சி ஆரம்பித்து வருவது என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசியலுக்கே பேராபத்து அப்படிங்கிறத நம்முடைய கோட்பாடு. கரெக்ட்னா, நீங்க ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் அப்படின்னீங்க. இப்போ கலைஞர் அவர்களா இருக்கலாம், இல்ல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இருந்த ஒரு லைம் லைட் மாதிரியான ஒரு விஷயம் இவருக்கு இருக்கு அப்படின்றது ஒரு அதோட அதிகமாவே இருக்கு, மாற்றுக்கிறது இல்லை. இன்னொன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இப்போ நாங்க வாக்கு வாங்குறோம், காசு கொடுக்காம வாங்குறோம், கூட்டம் கூட்டுறோம், காசு கொடுக்காம கூட்டுறோம்னு. இப்போ இன்னும் வாக்கு பத்தி நம்ம பின்னாடி பேசலாம். பட் கூட்டம் கூட்டுறது அப்படின்றது அவங்களும் காசு கொடுக்கறது இல்லை. நீங்க சொல்ல வர சில குவாலிட்டிஸ் எல்லாம் அவர்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, பேக்கடா. என்ன குவாலிட்டிஸ் இருக்கு? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். இல்ல, காசு கொடுக்காம கூட்டம் சேர்த்துறது. உங்களுக்கு தெரியுமா காசு கொடுக்கலன்னு? இது காசு சேலத்தில் வந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்துக்கு ஒரு நபருக்கு 300 ரூபா கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியும். இந்த கூட்டத்துக்குமே திருநெல்வேலியில் பல்வேறு பகுதிகளில் பேருந்து அமைத்து வர்றவங்களுக்கு சாப்பாடு, அது இல்லாமல் வந்து பேருந்தில் போகிறதுக்கான அந்த காசு ஒரு நாளைக்கான 100 நாள் வேலைத்திட்டத்துக்கு போகக்கூடிய மக்களை கூட இந்த கூட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவனுடைய தலைவனுடைய பார்க்க வராங்க அப்படின்னா எதுக்கு வருவாங்க? ஒரு அரசியல் கட்சியுடைய கூட்டத்துக்கு மக்கள் எதுக்கு வரணும்? அந்த கட்சி தலைவனுடைய பேச்சை கேட்க தான். நீங்கள் சினிமா விஜயை பார்க்கணும்னா நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் அவர் வந்து அவர் பனையூரில் போய் பார்க்கலாம், இல்லை ஒரு சினிமா நடிகர் தான் அவர் பாடல்களை பார்த்துடலாம், எல்லாம் பார்த்துலாம், எல்லாரும் அவரை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அரசியல் கட்சி கூட்டத்துக்கு வராங்க, மாநாட்டுக்கு வராங்கன்னா அவர் பேச்சை கேட்க தான் வருவாங்க. ஆனால் இந்த மாநாட்டில் 4 மணிக்கு விஜய் அவர்கள் பேசி ரேம்ப் வாக் முடிஞ்ச உடனே எல்லாரும் பாதி கிளம்பிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ஊடகங்களும் பதிவு பண்ணுது, உங்களுடைய ஊடகம் பதிவு பண்ணுச்சு. ஏன் கிளம்பி போகிறாங்க? ஏன்னா அவங்க காசு கொடுத்து கூட்டு வந்ததுனால அந்த கூட்டம் அவர் முடிஞ்சிச்சு, அவன் டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சு, அவன் கிளம்பிட்டான். காசு கொடுத்தான் கூட்டப்படுது. அது விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதாலாம் தெரியல, ஆனால் நடக்குது. இன்னொன்று, புஷியானந்த் அவர்கள் வந்து கட்டளையிடுறாரு, ஒவ்வொரு மாவட்ட செயலருக்கும் ஒன்றிய செயலருக்கும் கட்டளையிட்டு இந்த மாவட்டத்தில் இவ்வளவு பேர் வந்தே ஆகணும். தனிப்பட்ட முறையில் என்கிட்ட என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் தாவைக்கால இருக்காங்க, விஜய் ரசிகனாவே இருந்து அங்கே போய் இருக்கிறாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, இந்த ஓராண்டில் 1.5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்ட செயலரும். ஏன் 1.5 கோடி செலவு? ஒவ்வொரு கூட்டம் வரும்போது ஆட்களை கூட்டு வந்து உட்கார வைக்கிறான். வேனு, சாப்பாடு, இது எல்லாத்தையும் போக்குவரத்து. இதுக்கு பேர் என்ன? இது ஒரு வகையான லஞ்சம் தானே. இன்னொன்று, விஜய் வராதுக்காக ஒரு கூட்டம் போடுது. அதுக்கு தான் செலவு பண்ணாங்க. நற்பணி எல்லாம் அவங்களும் செஞ்சுக்கிட்டு தான். நற்பணி என்ன நற்பணி? பிரெட் கொடுக்கறது, பன்னு கொடுக்கறது, பெட்ஷீட் கொடுக்கறது நற்பணியா? இந்த மாதிரி வந்து கன்னியாகுமரியில் நாம் தமிழ் கட்சி நூற்றுக்கணக்கான ஏரிகளை தூர்வாரி இருக்கு. அப்படி தாவேக்கா வந்து ஏரிகளை குளங்களை தூர்வாரிக்குன்னு சொன்னீங்கன்னா அது நற்பணி. சென்னையில் வந்து இன்னைக்கு தொடர்ச்சியாக வெள்ளம் வருது, அதை தடுப்பதற்காக செம்பரம்பாக்கம் ஏரியை வந்து நாங்கள் தூய்மைப்படுத்த போனோம், இல்லை துப்புரப்படுத்துகிறோம்.
சென்னையில் வந்து இந்த சென்னை கண்ணங்கநேகர், செம்மஞ்சேரி இந்த பகுதிகளில் குப்பை கூலங்கள் அதிகமாக இருக்குது, பள்ளிக்கரணை ஏரி வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, இதாகிடுச்சு, அதை நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம் அப்படின்னா அது நற்பணி. வீடு இல்லாதவங்களுக்கு சிலருக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்தாங்க. 75,000 ரூபாயில் கட்சிக்காரெல்லாம் போட்டு ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு வீடை கட்டி ஏற்கனவே இருந்த இடத்துல ஒரு குடிசையை போட்டு கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு அந்த தெருவாய் கூட்டுவது பொதுநலத்துண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டுங்கிற மாதிரி செல்ஃபோன் இல்லாமல் அவங்க எங்கேயுமே போகிறதில்ல. பாத்ரூம் தவிர, தாவேக்கால இருக்கக்கூடிய தொண்டை பாத்ரூமை தவிர எல்லா இடங்களையும் செல்ஃபோன். அதுலேயும் காரைக்குடியில் டாக்டர் ஒருத்தர் இருக்காப்புல, பிரபுன்னு நினைக்கிறேன் அவர் பேர். எது பண்ணாலும் கேமரா இல்லாமல் வெளியே வரமாட்டாப்புல வீட்டை விட்டு. இப்போ நாமெல்லாம் ஒரு நாளைக்கு அவ்வளவு உதவிகளை இந்த கையில் செய்வது இந்த கைக்கு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம வந்து நிறைய உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கோம். நாம் தமிழ் கட்சியாக இருக்கட்டும், சனிப்பட்ட முறை நானாக இருக்கட்டும், எல்லாரும் செய்கிறாங்க. அண்ணன் சீமானவர்கள்லாம் நூற்றுக்கணக்கான நபர்களை வந்து படிக்க வைக்கிறாரு. எந்த இடத்துலையும் அந்த செய்தியை வெளியே போடக்கூடாதுன்னு சொல்லுவார். இந்த ஜூன் மாதம் எனக்கு தெரியும் பள்ளிக்கூடம் தொடங்கும் போது அவ்வளவு இருக்குது, கட்சிக்காரங்க இல்லை, ஈழத்தமிழர் முகாமில் இருக்கக்கூடியவங்க யார் உதவி கட்டலாம் அவரால் முடிந்ததை தம்பி இதை போட்டு, அதாவது அவர் இருக்கோ இல்லையோ 4 பேர்ட்ட உதவி வாங்கி செய்வார். அதுதான் தெரியாமல் செய்கிறது. இப்போ அஜித்குமார் அவர்கள் இருக்காங்கன்னா ஆயிரக்கணக்கான உதவிகளை அஜித் நற்பணி மன்றம் கலைக்கப்பட்ட பிறகும் கூட அவங்க ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு அவங்க அப்பா பேரில். அந்த ட்ரஸ்ட் மூலியமாக தொடர்ச்சியாக ஷாலினி மூலியமாக அந்த அஜித்துடைய மேலாளர் ஒருத்தர் இருக்கார், அவர் மூலியமாக ஆயிரக்கணக்கான உதவி செய்கிறாங்க. சூர்யா நற்பணி செய்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூர்யாவுடைய அகரம் ஃபவுண்டேஷனில் படித்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கி மேலேறி போயிருக்காங்க. ஒரு குடிசை வீட்டிலேருந்து வந்த பொண்ணு வந்து இன்ஃபோசிஸில் வேலை பார்க்குது, டிசிஎஸில் வேலை பார்க்குதுன்னு சொல்லுது. மருத்துவர்களை நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. அதே போல் கார்த்தி அவர்களுடைய உழவன் ஃபவுண்டேஷன் மூலியமாக விவசாயிகளுக்கு நன்மை செய்கிறாரு. சிவகார்த்திகேயன் கண்ணுக்கு தெரியாமல் ஆயிரக்கணக்கான உதவி பண்ணுறாரு. சிவராமன் இருக்காரு, நெல் ஜெயராமனுடைய மகனை இன்னைக்கு சிவகார்த்திகேயன் படிக்க வச்சுட்டு இருக்காரு. அது நற்பணி. அதுபோல நடிகர்களில் எத்தனையோ பேர் வந்து தெரியாமல் செய்து கொண்டிருக்காங்க. ஜெயம் ரவி பண்ணுறாரு, விஷால் பண்ணுறாரு, அவளும் பண்ணுறாங்க. அவங்களாம் யாரும் சொல்லிக்கிறது கிடையாது, சொல்லாமல் செய்கிறாங்க. நீங்கள் ஒரு பிரெட்டை கொண்டு கொடுக்குறது, பிஸ்கட் கொண்டு கொடுக்குறது, இந்த இப்போ சாலையில் படுத்துறதுக்கு பெட்ஷீட் கொடுக்குறது, இதை படம் பிடிச்சு போட்டு பார்த்தீங்களா இது நற்பணின்றீங்க. நற்பணிங்கிறது அது கிடையாது, அதுவும் நற்பணி தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதை விளம்பரப்படுத்துவது, இதை தங்களோட அரசியலுக்கு பயன்படுத்துவது. விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை மாணவர்களுக்கு அவர் ஊக்கத்தொகை கொடுத்தாரு? மாவட்ட வாரியாக ஊக்கத்தொகை கொடுத்தா பரவாயில்ல, தொகுதியாக கொடுக்குறேன். அப்போ உன்னுடைய என்ன தொகுதி வாரியாக கொடுக்கும் பொழுது தொகுதி வாரியாக தான் இங்கே தேர்தலில் வேட்பாளர் நிப்பாட்ட முடியும். 234 தொகுதியில் உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஒருத்தன் பண்ணுறான்னா அவன் அரசியலுக்காக தான் பண்ணுறான். அப்போ வந்து எல்லாமே தெளிவாக ஓட்டுக்காக மட்டுமே இவருடைய பாலிடிக்ஸ், லைம்லைட் பாலிடிக்ஸ் இருக்க ஒழிய மக்களுக்கான அரசியலாக, சேவை அரசியலாக எல்லாருமே முன்வைக்கிறது தானே. இப்போ அதிகாரத்தை நோக்கி தான் பயணம் அப்படிங்கும்போது அந்த அதிகாரம் கை கிடைக்கும் போது இன்னும் அதிகப்படியான விஷயங்களை செய்யலான்றது தானே. நாம் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இவ்வளோ விளம்பரம் பண்ணுறீங்கன்னா அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்களும் இன்னொரு திராவிட மாடல் ஆட்சியாக தானே இருப்பீங்க. எதுவுமே செய்யாமல் இலவச பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு, உரிமை தொகை கொடுத்துட்டு, அதை வந்து பேனராக வச்சு விளம்பரம் செய்து போல, காலை உணவில் ஒரு முட்டையை போட்டுட்டு ஒரு கேசரி உப்புமாவை போட்டு விட்டுட்டு அதை எடுத்து குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுத்தோம் அப்படின்னு விளம்பரம் செய்வது போல நீங்களும் விளம்பரம் தானே செய்வீங்க. நீங்கள் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய விளம்பர பிரியர், அவர் இயல்பிலே விளம்பர பிரியர், ஒரு சினிமாக்காரனாக இருக்கான ரொம்ப விளம்பர பிரியர். அப்போ திமுக செஞ்சது தான் அவரும் செய்வார் அப்படின்னா அவர் எதற்குன்னு கேட்குறோம். நீ திமுகலேருந்து தாவைக்க எதில் மாறுபடுது? ஏதாவது ஒரு கொள்கையில், ஒரு கோட்பாட்டில் திமுகவுக்காவது திராவிடம் என்கிற ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு இருக்குது. அது நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கெல்லாம் தாண்டி ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது. அவங்களுக்கு ஒரு கொள்கை தலைவர் இருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் கடன் வாங்குறீங்களே. நீங்கள் விஜய் ஒரு கொள்கையை உருவாக்குங்க. இப்போ சீமானவர்கள்னா அண்ணன் சீமான் ஒரு கொள்கையை உருவாக்குனாரு. அது தமிழ் தேசிய கொள்கை, பல தலைவர்கள் பேசியிருந்தாங்க கூட அதை அவர் வெகுசனப்படுத்தி அந்த கோட்பாட்டை, அந்த சித்தாந்தத்தை அவரே உருவாக்குறாரு. இவர் 2 கொள்கையை எடுத்துக்கிறாரு. அப்படி எப்படிங்க எடுத்துக்க முடியும்? ஒன்று திராவிட கொள்கையை எடுத்துக்கணும், ஒன்று தமிழ் தேசிய கொள்கை எடுத்துக்கணும். நீ ரெண்டையும் எடுத்துக்கணும். அதனால தான் சீமான் ஒன்று அந்த பக்கம் நெல், இந்த பக்கம் நெல், நடுவுன்னா லாரி வந்து அடிபடி சாவன்னு. எப்படி ஒரு திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றா இருக்க முடியும்? திராவிடம் என்பது தமிழ் தேசியத்தை அழிக்க துடிக்கிற பூதம். திராவிடம் என்பது தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரானது. அந்த கருத்தை இந்த கருத்தை நீ எப்படி நினைப்பீங்க? அவர் திராவிடம் தமிழ் தேசியம் மட்டும் ஏற்றுக்கல, அவர் வந்து கம்யூனிஸ்டை ஏற்றுக்கிறாரு, இந்திய கோட்பாட்டை ஏற்றுக்கிறாரு, உலக கோட்பாட்டை ஏற்றுக்கிறாரு, எல்லாத்தையும் மொத்தமாக ஏற்றுக்கிறாரு. அதாவது கருவாட்டு சாம்பாராக இருந்தால் கூட பரவாயில்ல, கருவாட்டு சாம்பார், ரசம், மோர், தயிர், புளிக்குழம்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் எவ்வளோ கேவலமாக இருக்குமோ அப்படி ஒரு கொள்கையே கிடையாது அவருக்கு. அவர் எங்கே கொள்கையை சொன்னார் சொல்லுங்க? ஏதாவது ஒரு கொள்கையை சொன்னாரா? நீங்கள் ஒரே ரொம்ப வெளிப்படையாக பேசுவோம். அம்பேத்கருடைய கொள்கை, அவருக்கு ஒரு உண்மையில ஒரு கொள்கை இருக்குது. சமூக நீதி கோட்பாட்டு கொள்கை இருக்குது, சாதி ஒழிப்பு கோட்பாட்டு கொள்கை இருக்குது. அம்பேத்கர் ஒரு கொள்கை தலைவர். வேலு நாச்சியாருக்கு என்ன கொள்கை? அவங்க ஒரு ஐடியாலஜி லீடர் கிடையாது. அவங்க தன் கணவனை கொண்டொழித்த வெள்ளக்கார படையை வீழ்த்தி தன் நிலத்தை கைப்பற்றணும். அது ஒரு வீரம் சார்ந்த போராட்ட வரலாறு. அவங்ககிட்ட கொள்கை கிடையாது. அஞ்சலையம்மாள் வந்து காங்கிரஸில் பயணப்பட்டாங்க. அஞ்சலையம்மாளோட கொள்கை என்பது நேருவின் கொள்கை தான். காமராஜரின் கொள்கை என்பது நேருவின் கொள்கை தான். 2 பேருக்கும் ஒரே கொள்கை, நேருவின் கொள்கை, இந்திய தேசிய கொள்கை. இல்லை எப்படி காமராஜர் இருந்து ஒரு கொள்கையும் அஞ்சலையம்மாள் இருந்து கொள்கை எடுக்க முடியும்?
காமராஜர் நேர்மையினுடைய நேர் அடையாளம்னு சொல்லலாம். காமராஜர் வந்து நேர்மையை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் நேர்மையான ஆளா? நீங்கள் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்த உங்களுடைய ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு 5 லட்சம் ரூபாய் வரி கட்ட மறுத்து உயர்நீதிமன்றத்தை நாடி, உயர்நீதிமன்றம் பணம் கட்ட சொன்ன பிறகு உச்சநீதிமன்றத்தை நாடி ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டுவதுக்கு கூட உங்கள்கிட்ட நேர்மை கிடையாது. உங்களுடைய படங்களில் 100 ரூபா டிக்கெட்டு 500 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு. என் படத்து டிக்கெட்டை நீ வந்து விலை உயர்ந்து விற்கக்கூடாது எனக்கே நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? அப்புறம் உங்கள்கிட்ட என்ன நேர்மை இருக்குது? நேர்மை என்றால் நீங்கள் வந்து இது வரைக்கும் கருப்பு பணத்தில் நான் வாங்கவே இல்லைங்க, நான் ஃபுல்லாக ஒயிட்டில் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற நீங்கள் நேர்மையாளரா? முதல்ல 250 கோடி சம்பளம் ஒருத்தாங்க. அப்போ எத்தனை பேருடைய உழைப்பை நீ அடிக்கிறீங்க? அது எப்படி நேர்மையாக இருக்க முடியும்? காமராஜர் இப்படி தான் வாழ்ந்தாரா? பனையூரில் 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் மிகப்பெரிய பங்களா கட்டி தான் காமராஜர் வாழ்ந்தாரா? காமராஜருடைய நேர்மைக்கு உங்களுக்கு துளியோட சம்மந்தம் இருக்கா? 4 மணி வரைக்கும் கேரவனில் உட்காந்துக்கிட்டு யாரையுமே பார்க்காம 4 மணிக்கு வந்து எழுதி வச்சதை பாசிட்டு போகிற நீங்கள் காமராஜரை பற்றி பேசலாமா? முதல்ல இன்னொன்று, 1967 1977 மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வந்தது போல நாம் ஒரு 2024 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பேசுகிறாங்க. 1967 அசுரபலமும் அதிகார பலமும் கொண்டவர்களை அன்னைக்கு இருந்த அண்ணாதுரை வீழ்த்தினார்னு சொல்கிறீங்க. 1967 அசுரபலமும் அதிகார பலத்தோடு இருந்த கட்சி எது? காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் காமராஜர். அப்போ காமராஜரை வீழ்த்தியதை பெருமையாக சொல்கிறாரு, அந்த காமராஜரை கொள்கை தலைவராக எடுத்துருக்காரு. இதுலேயே ஒரு குழப்படின்னு தெரியலையா? இதனால தான் விமர்சிக்கிறோம். ஓகே, நீங்கள் 1967 ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி 1949 திமுக தொடங்கிட்டாங்க. 57 சட்டமன்ற தேர்தல், அப்புறம் சென்னை மாநகராட்சியை கைப்பற்றி 62 அண்ணாதுரை எம்பி ஆகி 62 எலெக்ஷனில் 55 சீட்டுகளை தமிழ்நாட்டில் பிடிச்சி, அதுக்கப்புறம் 1963 மிகப்பெரிய மொழி போராட்டம் ஏற்பட்டு அந்த மொழி போரில் தமிழ்நாடு முழுக்க கிளர்ச்சி வந்து இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமும் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோன்னு பாரதிதாசன் பாடிய பாடலை ஏற்றுக்கொண்டு கீழப்புல சின்னசாமி திருச்சி ரயில்வே நிலையத்தில் தன் உடம்புல நெருப்பு எண்ணெயை கொட்டி கொண்டு சாம்பலாகி அதற்கு பிறகு மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சு அந்த போராட்டத்தின் தாக்கத்தினால திமுக வெல்லுது. அதுவும் சாதாரணமாக வெல்லல. ஜனசங்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அன்னைக்கு இருந்த பல்வேறு கட்சிகளோட கூட்டணி அமைத்து கிட்டத்தட்ட 7 கட்சி நினைக்கிறேன், 9 கட்சியோட கூட்டணி அமைத்து முஸ்லீம் லீக் தலைவர் காகிதம் இல்லத்து வந்து வீடு வீடா போய் ஓட்டு கேட்டு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ராஜாஜி உடைய கட்சி கூட்டணி எல்லாரும் சேர்ந்து தான் அன்னைக்கு 1977 அண்ணாதுரை ஆட்சிக்கு வர்றாரு. அதுக்கு முன்னாடி அது எம்ஜிஆருடைய உழைப்பு, 50 தலைவர்களாக இருந்த திமுகவோட தலைவர்களுடைய உழைப்பு எல்லாம் சேர்ந்து தான் அண்ணாதுரை ஆட்சி கொண்டு வருது. சாதாரணமாக அவர் வந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு 18 வருஷ பயணம் திமுக இருக்கு. இவர் வந்த உடனே நான் சிஎம், நான் வந்ததெல்லாம் நான் அமெரிக்க மாப்பிள்ளை அதெல்லாம் கிடையாது, நான் நடிச்சா ஹீரோவாக தான் நடிப்பேங்கிற மாதிரி எடுத்த உடனே சிஎம் ஆகும்னா அதுக்கு ரோல் மாடல் அவர் காட்டுறது அண்ணாதுரையும் எம்ஜிஆரையும். எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி 25 வருஷம் பயணம் இருக்கு. 1973 திண்டுக்கல் தேர்தலில் மாயத்தேரன் நிப்பாட்டி இடைத்தேர்தலை ஜெயிக்கிறாரு. வந்த ஆட்சி, அதாவது அதிமுக ஆரம்பிச்சு 6 மாத குழந்தை, 6 மாத குழந்தையா இருக்கிற அதிமுக திண்டுக்கல் இடைத்தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மாயத்தேவர் வெற்றி பெறாரு. நீங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்துச்சு, இவர் தாவேக்க தொடர்ந்த பிறகு புறக்கணிச்சார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வந்துச்சு, புறக்கணிச்சார். நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, புறக்கணிச்சார். நான் நேராக சட்டமன்றத்தை நிற்பேன், நீங்கள் தைரியமானவர், நீங்கள் உண்மையிலே உங்களை மக்கள் ரசிக்கிறாங்க நேசிக்கிறாங்க, நீங்கள் மக்களை நேசிக்கிறீங்கன்னா நின்றுக்க வேண்டியதானே? அதிமுக ரோல் மாடலாக காட்டுறீங்கல்ல, ஈரோடுகையும் விக்கிரவாண்டியும் நின்றுக்கணும், நாடாளுமன்றத்தில் நின்று உங்களுடைய பெரும்பான்மை நிரூபிச்சுக்கணும். ஒரு பூம் காட்டுறாங்க 20%, 25%. உங்களுக்கு விஜய்க்கு ஒரு அறிவு இருக்கு, விஜய் ஒரு ஆற்றலாளர், விஜய் வந்து கருத்தியலாளர், விஜய் எல்லா கொள்கையும் உள்வாங்கியிருக்காரு, தமிழ் மக்கள் மேலே அவருக்கு வந்து மிகப்பெரிய பற்று இருக்கு, தமிழ் பற்று இருக்கு அப்படின்னா எதற்காக ஆதவர்ஜுனா, எதற்காக ஜான் ஆரோக்கியசாமி, எதற்காக பிரசாந்த் கிஷோர்? பிரசாந்த் கிஷோருடைய அறிவுரை, ஜான் ஆரோக்கியசாமியோட அறிவுரை, அதுவும் ஆதவர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமுடைய அறிவுரை கேட்டு தான் ஒருத்தர் செயல்படுவார்னா அந்த தலைவர் எவ்வளவு ஆபத்தான தலைவர் இருப்பார். நீங்க அண்ணாதுரையும் கருணாநிதி இப்படி வியூக வகுப்பாளர் வச்சிருந்தாங்களா? ஜெயலலிதா வச்சிருந்தாங்களா? அண்ணன் சீமான் வச்சிருந்தாரா? ஏன் கமலஹாசன் கூட வைக்கலங்க? இவர் வைக்கிறார் அப்படின்னா இவர் காற்று அரசியல் என்பது வேற மாதிரியான அரசியல். Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil.